ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் யாயாவை காமிக்கிறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் லீக்காக வந்து கால் பண்ணிகிட்ருக்கா. பட் அவன் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டான். அப்போ ஒரு விஷயம் அவள் யோசிச்சு பார்க்குறா. அவங்க டாக்டர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொன்னதும் என்ன சொல்லிட்டுருக்கீங்க, நான் இப்போ வரைக்கும் யார் கூட ரிலேஷன்ஷிப்பில் இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஆனால் வந்துட்டு இதான் உண்மைன்னு சொல்லிட்டு அங்கே ரிப்போர்ட் காமிக்கிறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டோட அம்மா போட்டு அவளை அடிக்கிறாங்க. நீ வந்துட்டு என் பையன் கூட வந்துட்டு ஒன்றா இல்லைன்னு சொல்கிற, அப்புறம் இந்த பேபி வந்துட்டு யாரோடது, நீ வந்து அடுத்தவங்க பிள்ளையை பற்றிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அடித்து விரட்டி விட்டுருக்காங்க. இப்போ ஹீரோயின் நீ ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேலின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் அங்கே அவளுக்கு முழிப்பு வரும்போது அங்கே ஒரு ரூமில் இருக்கா. இது யாரோட வீடு, நான் எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகும்போது அங்கே ஒரு மெய்டு, நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, இந்த சூப்பை குடிக்கன்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு என் பக்கத்தில் நீங்கள் வராதீங்கன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவள் கீழே இறங்கி போகும்போது அங்கே எல்லாருமே அவளை வந்துட்டு நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே அசிஸ்டன்ட் மேடம் நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கல்ல, நீங்கள் வந்துட்டு பேசாமல் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற சொன்னதும் நீங்கள் யார், நீங்கள் தான் இந்த வீட்டோட ஓனரா, என்ன எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கேட்குறா. பட் அவர் எதுவுமே அங்கே பதில் சொல்ல மாட்டாரு. நான் வந்துட்டு எங்கள் பாஸோட ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்றத சொன்னதும் என்னோடய ஃபோன் எங்கே அப்படின்றத கேட்டதுமே ஃபோன் என்னமோ கொடுக்குறாங்க. அவள் கால் பண்ணதுமே ஆனால் இங்கே டவர் எதுவுமே இல்லை, நீங்கள் யாருக்குமே கால் பண்ண முடியாது, பேபி வந்து பர்த் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கேருந்து போனதும் நீங்கள் வந்து பேபியை அபார்ஷன் பண்ணலான்னு மட்டும் நினைக்காதீங்க, அப்படி பண்ணால் உங்களுக்கே டேஞ்சர் ஆயிரும், அதுக்கு மேலே உங்களுக்கு இன்னுமே குழந்தை பிறக்காதுன்னு வேற சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவர் ரூமில் போய் அங்கே யோசிச்சுட்ருக்கா, என்ன வந்துட்டு நடந்துட்டுருக்கு. நான் என்னோட பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து அன்றைக்கி ஒரு பார்ட்டிக்கு தான் போயிருந்தேன். அந்த பார்ட்டியில் வந்துட்டு நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணேன். ஆனால் நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிக்கும் போது நான் மட்டும் ரூமில் அங்கே தனியாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி நடந்திருக்கு, என்ன ஆயிருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருக்கா. நெக்ஸ்ட் டே உடனே அவனை போய் மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே லீயை போய் மீட் பண்ணதுமே அவன் பார்த்தா இவளை பார்த்துட்டு இக்னோர் பண்ணதும் எங்கே எஸ்கேப் ஆகி ஓட பார்க்குறேன், நான் வந்து உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே வெம்மா பிடிச்சி அவன் வெளியே இழுத்துட்டு வந்துடுறான். நீ ஏங்க வந்து ஆஃபீஸில் வந்து தேவையில்லாமல் அப்படி கத்திட்டுருக்கன்னு சொன்னதும் நீ என்ன சொன்ன, ட்ரிப்புக்கு போகிறதா சொன்னேன், ஆனால் நீ இங்கே தான் இருக்க, நீ என்னை போய் சொல்லி ஏமாத்துறியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. ஒழுங்கா உண்மையை சொல்லு, உன் கூட தான் சேர்ந்து தான் நான் அன்றைக்கி பார்ட்டிக்கு வந்தேன், நீ என்னை விட்டுட்டு ஏன் போனேன், நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் இதில் என்ன இருக்குது, பொண்ணுங்கன்னா வந்து பேபிக்கு பர்த் கொடுக்க தானே செய்வாங்க, ஒரு குழந்தை பெற்று கொடுக்குறதுனால உனக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லி கேட்டதுமே என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பேசுவேன், அப்படின்னா என் கூட இருந்த ஆள் வந்துட்டு யாருன்னு கண்டிப்பாக உனக்கு தெரியும், நீ வந்துட்டு இதை கோஇன்சிடென்ட்ஸ்னு சொல்கிறதுக்குலாம் சான்ஸே கிடையாது, பிளான் பண்ணி தான் நீ நாங்கள் கூட்டிகிட்டு போனியான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு இப்போ ஒர்க் இருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ என்கிட்ட எஸ்கேப் ஆகி மட்டும் ஓடிடலான்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டுச்சேக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டான், அவனோட நேம் வந்து ஷெங். நம்ம ஹீரோயினை பார்த்ததும் ஏய் நீயா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோவை ஸ்கூல் படிக்கும் போது நிறைய பசங்க போட்டு அடிச்சிருப்பாங்க போல். அப்போ நம்ம ஹீரோயின் ஐயோ போலீஸ் வராங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பயமுறுத்திருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆகி ஓடிருக்காங்க. நம்ம ஹீரோக்காவை தான் மெடிசன்லாம் போட்டு வச்சிருக்கா. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோ அங்கே பேசுனதுமே ஹீரோயின் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல. அவன் கையில் இருக்க அந்த லாக்கெட்டை வாங்கி அவனை அடிக்கிறதுக்கு விரட்டினதுமே அவன் பயந்து போய் எங்கள் டோரை லாக் பண்ணிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஓப்பன் பண்ணி வச்சான். உள்ளே போயிட்டு பயங்கரமாக அடி வெளுத்து வச்சா போல். அந்த உடஞ்சி போனதை அவன் கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புனதுமே அவனோட நிலைமையை பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது. முகம் பூரா காயமாகி போய் கிடக்குது. அதுக்கப்புறங்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு இப்படி விஷயங்களெல்லாம் சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணதும் அவங்க ஃப்ரெண்டு சரி ஓகே நான் வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து அன்றைக்கி நைட்டு வந்து அங்கே யார் பார்ட்டியில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விசாரித்து பார்க்கலாம், ஸோ உண்மையை கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே அவங்க ஆஃபீஸ்க்கு போனாங்க. லீயோட அம்மா வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இவன் என்ன தைரியம் தான் என் பையனை போட்டு அடிச்சிருப்பா, இவளை வந்து ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அவருமே தேவையில்லாத தொல்லை எதுக்குன்னு சொல்லிட்டு அவளை வேலைக்கெல்லாம் வர வேணான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஷாக்காக எழுறா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நீங்கள் எப்படி வந்துட்டு இவ்வளோ ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணுவீங்கன்னு சொன்னதும் அங்கே அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சர்ச் பண்ணிவிட்டு பாஸ் நம்ம இவர் தான் இன்றைக்கி இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீங்கள் இவ்வளோ ஜாப்க்கு வைக்கலன்னா நான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அப்படிலாம் நீங்கள் பண்ணிடாதீங்க, நாங்கள் கண்டிப்பாக வந்து அவளை ஜாப்க்கு திரும்ப எடுத்துக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. நான் வந்து இன்டர்வியூ கொடுத்தாலும் இவளுக்கு தான் கொடுப்பேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே நாங்கள் அதே மாதிரியே பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு லீயோட அம்மாவை அங்கேருந்து திட்டி துரத்தி வேற விட்டுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோட்ட ரொம்பவே தேங்க்ஸ் சொன்னதும் இதில் தேங்க்ஸ் சொல்ல என்ன இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே கிம்சின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்துட்டுருக்கா. அங்கே அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்து வேகமாக பயந்து போயிட்டு அவளையுமே நீ குனிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு 2 பேருமே மறைஞ்ச மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட காரை பார்க்குறா. ஆனால் வந்துட்டு காருக்குள்ளே டிரைவர் மட்டும்தான் இருக்கிறத பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புனதும் என்னாச்சு ஏன் அந்த பொண்ணை பார்த்து இவ்வளோ பயந்துட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் தேவையில்லாத ப்ராப்ளத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அப்படின்றத சொன்னதுமே நான் வந்துட்டு ஒரு செகண்ட்
செகண்டில் இந்த ப்ராப்ளத்துலேருந்து உங்களுக்கு நான் சார்ட் அவுட் கொடுக்க முடியும் அப்படின்றத சொன்னதுமே என்ன பண்ணுவ அப்படின்ற செட் அவன் கேட்குறான். அப்போ அந்த கிம்சி நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணா ஃபோன் வந்துட்டு உள்ளேருந்து தான் ரிங் ஆகுது. ஸோ வந்துட்டு வேமா அவள் வந்து உள்ளே வந்து பார்க்க வந்ததும் அங்கே நம்ம ஹீரோவும் கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போனதுமே ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உன்னோட ஃபியான்ஸே, நீ என்ன விட்டுட்டு அவ கூட க்ளோஸாக இருப்பே அப்படின்றத கேட்டதும் நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நீ யார் அப்படின்ற சொல்லி கேட்டுட்டு அவள் கோவப்படுறா. அது எப்படி நான் இருக்கும்போது நீ அவ்வளோ மேரேஜ் பண்ணுவேன், மரியாதையை கதவை தொடர்ன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கே சண்டை போடுறா. அப்போ ஹீரோவுமே நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன், நீ புரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு இவ்வளோ தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு கோவம் அங்கேருந்து போகிறா. பார்த்தீங்களா நான் ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன்னு சொன்னதும் நீ சரி பண்ணல, இருக்கிற பிரச்சனையை வந்து பெருசாக்கி விட்ருக்க, இப்படி பண்ணுறதா இருந்தால் நான் எப்பயோ இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேனா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஐயோ இன்னைக்கு நம்ம ஒரு பர்சனை வேறு மீட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து அவள் கிளம்பி போகிறா. அதுக்கப்புறம் அந்த பர்சனையுமே போய் அங்கே மீட் பண்ணிட்டு அங்கே வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் அங்கே கேட்டுட்ருக்கா. நைட்டு வந்து நடந்ததெல்லாம் கேட்டுட்டு அப்போ அவர் நான் அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ண வாசி வேமாவே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுது. யார்டா இந்த குழந்தையோட அப்பான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. ஹீரோயின் அந்த பேட்டை பார்த்துட்ருக்கான், எப்படி அடித்து உடச்சிட்டு போயிருக்காளேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து பாஸ் அங்கே மேடம் வந்திருக்காங்க அப்படின்றத சொன்னதும் என்ன சொல்லிட்டுருக்க, மேடம் வந்திருக்காங்களா, சரி ஓகே நீ வர சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருக்கவும் உங்களை பார்க்க வரல நம்ம மேனேஜரை தான் பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே மேனேஜரை வா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த மேனேஜர்ட்டையுமே நம்ம ஹீரோயின் வந்து அந்த நைட்டு நடந்த விஷயங்களை தான் கேட்டுட்ருக்கா. ஆனால் வந்துட்டு அவருக்குமே வந்துட்டு எதுவும் தெரியலை. ஆனால் வந்து அந்த ஆள் பக்கத்தில் க்ளோஸாக வந்து பேச ட்ரை பண்ணிட்டுருக்காரு. நம்ம ஹீரோ அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு வந்து 2 பேர்த்தையுமே பிரித்து விடுங்க, அதான் நல்லது அப்படின்றத சொல்கிறான். அந்த அசிஸ்டன்ட் அங்கே பாஸை போய் மீட் பண்ணி பாஸ் அவங்க வந்து அன்றைக்கி நைட்டு யார் யார் வந்து இருந்தாங்கன்ற விஷயத்தெல்லாம் போய் தேடிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் எப்படினாலும் சரி அவளுக்கு எதுவுமே தெரியக்கூடாது, அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் பாஸ் அந்த மேடமை பற்றி சில விஷயங்கள்லாம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் காமிச்சேன். அங்கே வந்துட்டு அந்த பர்சனெல்லாம் மீட் பண்ணுறா இல்லையா, ஸோ அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு என்னமோ ரொம்ப பசங்களெல்லாம் பிடிக்கும் போலையேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிண்டல் பண்ணி ஒரு மாதிரி பேசினதுமே ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து வீட்டில் அதை எல்லாத்தையுமே அங்கே பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே உள்ள அந்த மெய்ட் வந்ததுமே வேகமாக அவள் ஸ்க்ரீனை மூடிட்டு என்னோட பெர்மிஷன் இல்லாமல் இப்படி இனிமேல் நீங்கள் வரக்கூடாது அப்படின்றத சொன்னதும் அவங்க சாரி கேட்டுட்டு சரி ஓகே நீங்கள் இதை சூப்பை குடிங்க அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இந்த வீட்டில் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தேடி பார்க்கும்போது அங்கே ஒரு பட்டன் கிடைக்கிது. நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி காரில் நம்ம ஹீரோ கூட இருக்கும்போதுமே அதே மாதிரி ஷர்ட்டில் பட்டனை வந்துட்டு அவனோட ஷர்ட்டில் பார்த்துருப்பா போல். ஸோ வந்துட்டு அப்படின்னா அந்த ஷெங்கோட வீடு தானே இது, அதனால தான் இவ வந்து ரொம்ப நம்மளை கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான அந்த டவுட்டுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்துடுது. நெக்ஸ்ட் டே அவனை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போகிறா. அப்போ அங்கே சரி ஓகே உங்கள்கிட்ட சில கொஸ்டின் நான் ஃபஸ்ட்டு கேட்கலாமான்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே பர்சனலாக வந்து கொஸ்டின் கேட்டதும் நீ இப்படிலாம் தேவையில்லாமல் என்கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தேன்னா நான் வந்து உனக்கு எந்த ஒரு ஆன்சரும் பண்ண மாட்டேன், உனக்கு இன்டர்வியூமே கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அங்கே சாரி கேட்டுட்டு அங்கே தண்ணி எடுக்கிற மாதிரி வேணும்னே அவன் மேலே அங்கே கொண்டு போய் அங்கே ஊற்றி வச்சா. அப்போ ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே தொடச்சி விட்டுட்டு அந்த பட்டனை வந்துட்டு அங்கே பார்க்குறதுக்கு அவள் ட்ரை பண்ணிட்டுருக்கா. அதை பார்த்ததுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்து ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வேகமாக பிடிச்சி அவளை பக்கத்தில் ஏற்றுட்டு நீ என்ன என் பக்கத்தில் வர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே இதுக்கப்புறம் உனக்கு எந்த இன்டர்வியூமே நான் கொடுக்க முடியாது, நீ வந்து உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே ஹீரோயின் அப்படின்னா இவருக்கு வந்து இந்த பேபியை பெற்றுக்கிறதுல விருப்பம் இல்லையோ அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. வேமா அங்கே அவங்ககிட்ட கிளம்பி போயிட்டு ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க, நான் இதுக்கப்புறம் நல்லா வந்து உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. நாங்கள் அந்த கிம்சி அங்கே வரும்போது நீ வந்து அவகிட்ட பேசி என்கிட்ட நெருங்க விடாமல் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் வந்து உனக்கு இன்டர்வியூ கொடுக்குறத பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அந்த கிம்சியை வந்துட்டு அவள் மீட் பண்ணிட்டு நீ தேவையில்லாமல் உள்ளே போகாத, அவர் இல்லை நான் வந்து உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதும் அப்போ அந்த பொண்ணு என்னோட பாய் ஃப்ரெண்டை என்கிட்ட வந்து நீ திருட பார்க்குறியான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவன் ரொம்ப மோசமானவன், ஒரு பக்கம் என்ன வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், ஒரு பக்கம் ஒன்றை வந்து ஃபியான்சி ஆக்கி வச்சுருக்கான், நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் பர்சன் அவன் கிடையாது, எனக்கு எதுக்கு அவன் அப்படின்றத சொன்னதுமே அப்போ நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்டதும் ஃபஸ்ட்டு நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நீ கேட்டுக்கோ, ஃபஸ்ட்டு வந்து எப்போ பார்த்தாலும் போய் ஓயாமல் அவங்ககிட்ட வந்து நம்ம உரசிட்டே இருந்தோம்னா அவன் சில பேருக்கு பிடிக்காது, ஸோ நீ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண, அவருக்குமே அது பிடிக்கும்ல அப்படின்றத சொன்னதுட்டு நிறைய டிப்ஸ் எல்லாம் சொன்னதுமே அவள் அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறா. இனிமேல் நான் இதே மாதிரியே பண்ணுறேன் அப்படின்றதையுமே அவள் சொல்கிறா.
ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அங்கே வந்ததுமே, நீ சொன்ன மாதிரியே கிம்சியை உன்ட்டேருந்து விலக்கி வச்சுட்டேன்ல, இப்போ நீ இன்டர்வியூ கொடுப்பியான்னு சொன்னதும், இன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு வந்து நான் போய் ஆகணும், அங்கே கிம்சியுமே வருவா, நீ என் கூட சேர்ந்து வா, அப்போ வந்துட்டு அவள் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு ஒரு ஷாப்பிங் மாலுக்கு தான் போகிறான். அங்கே நீ போய் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா, இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வர வேணாம் அப்படின்ற சொன்னதும், ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சால், நான் காசெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னதும், உன்னை யார் வந்து காசு கொடுத்து வாங்க சொன்னது, நீ வந்து ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வா, நான் வந்துட்டு அதுக்கு பே பண்ணிக்கிறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே ரொம்ப சூப்பரான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்றா, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா மிஸ்டர் ஷெங் நல்லா இருக்கா அப்படின்றத கேட்டதும், ரொம்ப நல்லா இருக்கா, ஆனால் வந்துட்டு இதை போட்டுட்டு வரக்கூடாது, வேற ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ண அப்படின்றத சொல்லிடுறான். அப்புறம் ஒரு பிளாக் கலரில் தான் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே வந்திருக்கா போல். நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாமே பண்ணிட்டேன், இப்போ ஏதாச்சும் நீங்கள் வந்துட்டு எனக்கு இன்டர்வியூ கொடுப்பீங்களா இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, இப்போ கிம்சி இங்கே வருவா, நீ எப்படி அவளை ஹேண்டில் பண்ணுறேன்னு பார்ப்போன்னு சொல்லும் போதே அவள் வந்துட்டு ஹாய் சொன்னதுமே நம்ம ஹீரோயின்ட்ட இப்போ பார் நடக்க போகிறதான்னு சொல்லிட்டாங்க. ஃபோர்கேட்டில் அவன் வந்து கிஸ் பண்ணதுமே அங்கே அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வயிற்றை பற்றி எரிஞ்சிட்டு வேமா அங்கே வந்துடுறா. நம்ம ஹீரோயினே ஷாக்காகி போயிருக்கா. நீ வந்து என்னை ஏமாற்றிட்டு இங்கே பார்ட்டிக்க வந்திருக்கன்னு சொல்லிட்டு கன்னத்தை சேர்ந்து அரைஞ்சதுமே அங்கே நம்ம ஹீரோ எல்லாருமே ஷாக்காகி போய் பார்த்துட்ருக்காங்க. ஆமாம் இப்போ என்ன இருக்குது, நான் அவனை லவ் பண்ணிட்டுருக்கேன், அவன் கிஸ் கொடுத்தான்னு சொல்லிட்டாங்க. அவனை பார்த்து பிளெயின் கிஸ் வேற கொடுத்ததோ, இவ திரும்ப கோவப்பட்டு அடிக்க போனதோ, இவ ட்ரிங்க்ஸை தூக்கி மேலே ஊற்றி விட்டுட்டு பாரு உன்னை பார்த்து எல்லாருமே கேவலமாக சிரிக்க போகிறாங்க அப்படின்ற சொன்னதும் அந்த பொண்ணுக்கு அழுக வந்துட்டு வேமா அங்கே இருந்து அழுதுட்டு ஓடி போயிடுறா. அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு சிரிப்பு வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே லீவ் வந்ததுமே ஹீரோயின் கோவப்பட்டுட்டு டே எங்கடா ஓடிட்டுருக்க, இப்போ ஒழுங்கா உண்மையை சொல்கிறியா இல்லையா, அன்னைக்கு நைட்டு வந்து யார் என் கூட இருந்தது அப்படின்றத கேட்டதும், எதுக்காக நீ இதவே திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்க, நான் வந்துட்டு இதை சொல்ல முடியாது, நீ பேசாமல் வந்துட்டு இந்த பேபியை பேத்து கொடுத்துரு, அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே ஒன்றா சேர்ந்து திரும்ப மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அப்போ உனக்கு உண்மை தெரியும், நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு அங்கே கோவப்பட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோவுமே அங்கே தான் இருக்கான். அப்போ ஹீரோயின் நான் உன்னை கொண்டாதான்டா நீ சொல்லுவேன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய வந்துட்டு ஃபைட் வர ஆரம்பிச்சிருது. அவங்க வந்து தள்ளிவிட போய் அவளே விழுக போகிறப்ப அங்கே ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பர்சன் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். சரி இருக்கட்டும்டா நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கோமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க வீட்டில் நம்ம ஹீரோயின் பேசினதெல்லாம் நினச்சிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாக்ஸில் ஒரு கேர்பின் மாதிரி எதுவும் இருக்குது நம்ம ஹீரோயினோடது போல். அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இங்கே வீட்டில் ஹீரோயினை காமிக்கிறாங்க. மிஸ்டர் ஷெங்கோட குழந்தை தானே, என்ன நடந்துட்டுருக்கு என்னோட லைஃப்பில் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேங்க் பேலன்ஸ் பார்த்தா அங்கே 0 தான் இருக்குது. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அப்போ அங்கே மெய்ட் வந்து மிஸ்டர் ஷெங் இந்த கிஃப்டெல்லாம் அவங்களுக்காக கொடுக்க சார்னு சொன்னதும் அவளுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துடுது. நெக்ஸ்ட் டேவே அங்கே போய் இது எல்லாத்தையுமே ரிட்டர்ன் கொடுத்துட்டு எனக்கு காசு வந்து வேணும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. காசு வந்துட்டு உங்கள் கையில் கொடுக்க முடியாது, எந்த கார்ட்லேருந்து கிரெடிட் ஆச்சோ அதுக்கு தான் நாங்கள் அனுப்ப முடியும் அப்படின்றத சொன்னதுமே அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிறகு நம்ம ஹீரோ அங்கே ஒரு மீட்டிங் தான் பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் 1 hour அங்கவே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த பர்சன் போனதுமே ஹலோ மிஸ்டர் சிங் நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க, திரும்ப நம்ம 2 பேருமே மீட் பண்ணிட்டோமே அப்படின்றத சொன்னதும் இந்த ட்ராமாலாம் நீ பண்ணிட்டு இருக்காத, நீ 1 hour என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும், எதுக்காக இப்படி வேலை பண்ணிட்டு இருக்க, இப்படிலாம் எனக்கு பண்ணால் பிடிக்காது அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே விடுங்க, நான் இனிமேல் அப்படிலாம் பண்ணலை அப்படின்றத சொல்கிறா. யோசிச்சு பாருங்க நான் எப்படி இதை பண்ணாமல் இருக்க முடியும், நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருங்களே என்னோட ஜாப்மே பக்காவாயிரும், நான் ஒரு ரிப்போர்ட்டர் என்ற வசதான் இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோ நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தால் உனக்கு நான் இன்டர்வியூ கொடுப்பேனா அப்படின்றத சொல்லி கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு சரி ஓகே இங்கே இருக்க சாப்பாடெலாம் வேஸ்ட்டாக போகும் நானே சாப்பிட்டுக்கிறேனே அப்படின்றத சொல்லிட்டு அவப்பாட்டு அங்கே பயங்கரமாக சாப்பிட்டதுமே என்ன வந்துட்டு சாப்பாட்டவே பார்த்தது இல்லாத மாதிரி சாப்பிட்டுட்ருக்கு அப்படின்றத கேட்டதும் சாப்பிட்றதுக்கு காசு வேணாமா, என்கிட்ட எந்த காசு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே ஏன்னா காசு இல்லையா உன்ட்டு அப்படின்றத சொன்னதும் ஆமாம் நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா என்னோட ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும், எனக்குமே வந்துட்டு கொஞ்சம் காசு கிடைக்கல அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நீங்கள் எனக்கு கிஃப்டாக கொடுத்தீங்க பார்த்தீங்களா அதை எல்லாத்தையுமே கொண்டு போய் நான் சேல்ஸ் பண்ணிட்டேன், அந்த காசு வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் வருமா, ப்ளீஸ் நீங்கள் அந்த காசை எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் செலவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றத சொன்னதும் நான் கிஃப்டாக கொடுத்ததை விற்றுட்டு நீ ஏன்ட்டே காசு கேட்பியான்னு சொன்னதும் நீங்கள் வந்து எனக்கு கொடுத்தீங்க அது எனக்கு சொந்தமாகிடுச்சு, என்னோட பொருளை தானே நான் விற்றுருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. சரி ஓகே விடு நான் வந்து என்னோடய அசிஸ்டண்ட்டை சொல்லி உனக்கு காசை வந்து அனுப்பிவிட சொல்கிறேன்னு சொன்னதும் அங்கே அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. பிறகு ஹீரோயின் அங்கே போயிட்டுருக்கும்போது அந்த இடத்துக்கு அங்கே நம்ம கிம்சி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோயினை பார்த்ததுமே நீ வா அப்படின்ட்டு சொல்லிட்டுங்க காரில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஏற்றிட்டு போனதும் இப்போ எங்கே நீ கூப்பிட்டுட்டு போயிருக்கான்னு சொன்னதும் உன்னோட உண்மையான லட்சணத்தை நான் காமிக்க வேணாமா, ஷெங்க்த்தை தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் அவன் இங்கே இருக்க
இருக்கா, இன்னொரு ஆஃபீஸ்க்கு போயிட்டா, நீ அங்கே கூட்டிகிட்டு போ அப்படின்றத சொல்கிறா. அங்கே வந்துட்டு 2 பேருமே போயிட்டுருக்கும்போது, பார்த்து ஓட்டுமா சாமி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே, அங்கே அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு ஆக்சிடென்ட்டுமே ஆகிடுது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க. அவள் எந்திரிச்சிட்டு, ஐயோ கடவுளே, என் மூக்கு முகம் எல்லாம் நல்லா இருக்குல்ல, எனக்கு எதுவும் டேமேஜ் ஆகலை அப்படின்றத சொன்னதும், நல்லா தான் இருக்க, உனக்கு எதுவும் ஆகலை, நீ வந்துட்டு பண்ண வேலையால் எனக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட்டே ஆகிருக்கும், கார் ஓட்ட தெரியலனா எதுக்கு ஓட்டுறேன்னு சொல்லிட்டு திட்டினதுமே, யார் சொன்னது எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு, நீ சொன்ன அந்த பிரேக்கிங் நியூஸால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிடுச்சிக்கா. நீ வந்து போய் தானே சொல்கிறேன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ அங்கே வந்து அங்கே செல்லை வச்சு அங்கே ரெக்கார்டு எடுக்கிறான். நீ இப்போ வந்து சொல்லு என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு, இல்லாச்சும் பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லும்போது, அங்கே அவன் ஆன்ட்டி நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேட்டி கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அவன் கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு, ஏய் நீங்கள் 2 பேரும் என்ன ஒரே வார்டில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கேட்டதும், அதை போய் உன்னோட ஆள்கிட்ட கேளு, அவளால் தான் எனக்கு இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னதும், நீங்கள் வந்து எதுக்காக சொல்லலை என்கிட்ட உண்மையே, இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளான்னு சொன்னதுமே, அதை கேட்டு அவன் ஷாக் ஆகிட்டு, என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்குமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின், ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன்னு சொன்னதும், இப்போ கடைசியில் உங்களோட பேபியை நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்களான்னு வேற கேட்குறா. அதை கேட்டுட்டு நீ பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவ கோவப்பட்டதும், இப்போ கொஞ்ச நேரத்தில் உன் முகமே கலாண்டி கீழே விழுக போகுது, அந்த லெவலுக்கு முகம் டேமேஜ் ஆயிருக்குன்னு சொன்னதும் அவள் அழுதுட்டு வேமா டாக்டரை பார்க்குறதுக்காக ஓடிச்சுக்கா. நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிட்டு, உண்மையிலேயேவா நீ ப்ரெக்னென்ட்னு சொன்னதும், ஏன் நீங்கள் இந்த பேபியை வந்துட்டு ஏற்றுக்க விரும்பலையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்னடா திடீர்னு நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம ஹீரோயின் சரி ஓகே உங்களுக்கு ஒத்துக்க விருப்பம் இல்லைன்னா நான் இப்போவே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இதை அபார்ஷன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதும், அட கடவுளே கடைசியில் ஏன் மேலே பழியத்துக்கு ஏன்டா போடுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு யோசனையாக வந்துட்டுருக்கு. பிறகு ஹீரோ அசிஸ்டண்ட்டை இதை பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பான் போல். அப்போ அசிஸ்டண்ட்டுமே அங்கே நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிறாருங்க. அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நைட் பார்ட்டி அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு பாஸ். ஆனால் வந்துட்டு அவங்களுக்கே அந்த பேபியோட அப்பா யாருன்னு தெரியாது, அதனால தான் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க இந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எதுவும் ஒரு தப்புமே பண்ணலை பாஸ், தெரியாமல் தான் இது நடந்துருச்சு அப்படின்ட்டு சொன்னதும், அங்கே நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுமே இங்கே வந்துட்டு அபார்ஷன் பண்ணிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் அங்கே டாக்டர் வந்து கதவை மூட போகும்போது நம்ம ஹீரோ, நீங்கள் அபார்ஷன்லாம் பண்ணக்கூடாது, அது என்னோட பேபி அப்படின்றத சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது, நீ ஏன் ஃபஸ்ட்டு ஒத்துக்கறலன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு நீயா கண்டுபிடிப்போன்னு பார்த்தேன், அதனால தான் நான் ஒத்துக்காமல் இருந்தேன் அவன் போய் சொல்கிறான். சரி ஓகே அந்த வீட்டே நல்லா இருந்துச்சு, ஏன் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதுமே, இது அதை விட பெஸ்ட்டாக இருக்கும், நம்ம 2 பேருமே இங்கேவே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே மெய்ட் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் எனக்கு மாஸ்டர் ரூம் தான் வேணும் அப்படின்றத கேட்டதுமே ஹீரோ கூட்டிகிட்டு போய் காமிக்கிறான். நான் இதில் தான் இனிமேல் தங்க போகிறேன்னு சொன்னதும், நான் இந்த ரூமில் தான் தங்குவேன், எனக்கு இங்கே தங்கினா மட்டும்தான் தூக்கம் வரும் அப்படின்றத சொன்னதுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத கேட்டதுமே, நானுமே உன் கூட தங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ளட் பண்ணிட்டு பேசுகிறான். நீ வந்துட்டு பார்த்து பேசுப்பா, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நீ வாட்டி ஏதாச்சும் பண்ணி விட்டேன்னா என் குழந்தைக்கு என்ன ஆகுறது அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அந்த ஸ்ட்ரேஞ்சர் பர்சனை போய் அவங்க அசிஸ்டன்ட் மீட் பண்ணி, பாஸ் இப்போ மிஸ்டர் ஷெங் வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதும், எப்படியாச்சும் இருந்துட்டு போகுது, அது பிரச்சனை கிடையாது, பேபி நல்லபடியாக இருந்தால் மட்டும் எனக்கு போதுன்றதா இருந்தாலும் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினுமே அங்கே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நிறைய சாப்பிட்றா. ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சிருக்கு. நான் இந்த குழந்தைய ஏற்றுக்கலன்னா நீ என்ன அபார்ஷன் பண்ணியிருப்பியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அப்படிலாம் கிடையாது, அன்னைக்கு கோவத்தில் ஏதோ சொல்லிட்டு போட்டேன், நீ ஏன் வந்துட்டு என்னை ஏற்றுக்கலனாலுமே கண்டிப்பாக நான் இந்த குழந்தைய வந்துட்டு அபார்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன், இது என்னோட பேபி இல்லை அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோ, நான் ஏன் இப்படி பண்ண போகிறேன், நான் உன்னை லைக்லாம் பண்ணலை, நான் வந்து உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன லவ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போய் பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் நாங்கள் வாஷ்ரூமில் போய் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு, என்ன வந்து உண்மையிலேயே அந்த பர்சன் லவ் பண்ணிகிட்ருக்காரா இல்லை அந்த பேபிக்காக சும்மா நடிக்கிறாரான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் லீயை பற்றி யோசிச்சுட்டு, எந்த ஒரு ஆம்பளை மேலேயுமே அவ்வளோ ஈஸியாக நம்பிக்கை வைக்கக்கூடாது, இவருமே அந்த மாதிரியே தான் இருப்பார், நீ வந்துட்டு உன் மூளை சொல்கிறத மட்டும் யோசி, மனசு சொல்கிறத யோசிக்காத அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. பிறகு நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயினை கூட்டிகிட்டு போனதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அவங்க அம்மா அவளை அங்கே ரொம்ப பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு, சரி வா இங்கே நீ அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு, நீ வந்துட்டு உள்ளே போய் ஏதாச்சும் எங்களுக்கு எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட, நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தான் நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் 2 பேருமே லவ் பண்ணிகிட்ருக்கீங்களாமா அப்படின்றத கேட்டதுமே அவளுக்கு வந்துட்டு எதுவுமே பேச முடியலை. அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஏதாச்சும் வந்துட்டு தேவையில்லாமல் பேசிடுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு, எதுக்கு சாப்பிடும்போது பேச வந்து சாப்பிடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அந்த பேச்சு அப்படியே வந்து அங்கே கட் பண்ணி விட்றான்.
பிறகு குழந்தைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அவன் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுமே, இப்போ இதெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்றத கேட்டதும், குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்க வேணாமா, அதுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ வந்துட்டு உன்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறணும், இப்படிலாம் வந்துட்டு இருக்கக்கூடாது, உனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அவகிட்ட அங்கே ரொம்பவே அங்கே பாசமாக பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்குமே எங்கள் ஹீரோ மேலே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஹீரோயினை நீ எப்போ எனக்கு வந்து பதில் சொல்ல போகிற, என்னை எப்போ மேரேஜ் பண்ண ஒத்துக்க போகிற அப்படின்றத அவன் கேட்டதுமே, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக யோசிச்சு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. நைட் அங்கே ரூமுக்கு அசிஸ்டன்ட் வந்ததுமே எப்படி வந்து ஒரு ப்ரெக்னென்டான லேடியை வந்துட்டு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கிறது, குழந்தைய எப்படி பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு டிப்ஸ் எல்லாம் கொடு அப்படின்றத சொன்னதுமே, நான் என்ன பாஸ் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறது, நானே வந்து சிங்கிள் ஃபாதர், ரொம்ப குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு அழுதங்க ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடாரு அவர் பாட்டுக்கும். அப்போ சரி ஓகே, இந்த குழந்தைய வந்துட்டு இந்த கிஃப்ட்டை கொண்டு போய் கொடுன்னு சொல்லிட்டு ஒரு டாயை கொடுத்து விட்றாரு. பிறகு அங்கே நம்ம எப்படி வந்து ஒய்ஃபை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கே நெட்டில் சர்ச் பண்ணிகிட்டே அவன் தூங்கிடுறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஹீரோ மேலே அவளுக்குமே ரொம்ப அட்ராக்ஷன் ஆகிட்டு அங்கே லவ்மே வர ஆரம்பிச்சிருது. உண்மையிலே இவன் வந்து என்னை ரொம்ப கேர் பண்ணிகிட்ருக்கானா, ரொம்ப சீரியஸாக இருக்கா நீ அப்போ என்னை மேரேஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஒரு கேர் கிளிப் இருக்குது, அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அப்படியே சிரிச்சிட்டு போகிறா. ஹீரோயின் தாங்க லீ கால் பண்ணி நீ என்ன அந்த ஸ்ட்ரெங்த்தை சொன்னேன், நான் வாஷ்ரூம் க்ளீன் பண்ண விட்டான்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு இதுக்கு தான் லாய்க்கானவே, நீ அந்த வேலையை மட்டும் ஒழுங்காக பாரு அப்படின்றத சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டா. ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக கிம்ஸி அங்கே வந்ததுமே அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன், நான் வந்து உன்ட்ட சாரி கேட்குறேன், உன்னை திரும்ப நான் வந்து பார்த்துருக்கணும், பட் எனக்கு ஒர்க் இருந்த வாசம் வர முடியலன்னு சொன்னதும் சரி இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்கள் வாங்க நம்ம போய் வந்து சாப்பிடலாமா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டுருக்கா. நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்ததுமே சரி எதுக்காக வந்துட்டு நம்ம மட்டும் தனியாக போகணும், இவளையுமே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே 3 பேருமே சேர்ந்து சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அப்போ கிம்ஸி நாங்கள் கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், நம்ம போய் இன்றைக்கி வெட்டிங் ட்ரெஸ் வாங்க போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ ஹீரோ ஏன் அப்போ நம்ம எப்போ போய் வாங்க போகிறது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் இதுக்காக ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இதுக்கப்புறம் லேட் ஆகிட்டு இருக்க முடியுமா, நாங்கள் 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்க போகிறோமேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க, ரொம்ப அழுதுட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின்ட்ட நீ உண்மையிலேயே என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அவள் ஆமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுக்குமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஹீரோயின் நைட்டு இதை பற்றி யோசிச்சுட்ருக்கா. ஹீரோ வர மாதிரி இருக்கவுமே அவள் தூங்குற மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ அங்கே வந்து நீ இப்போ தூங்கலைன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீ எந்திரி, நீ உண்மையிலே வந்துட்டு என்ன இன்றைக்கி சொன்னி அது எல்லாமே உண்மையா, ஏன்னா வந்துட்டு நீ மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே இதில் நான் உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிட்டு அவளை அங்கே கிஸ் கொடுத்ததும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இங்கேருந்து போங்கன்னு சொன்னதும் ஆனால் ஹீரோ வந்துட்டு பக்கத்துலேயே இருந்துட்டு அங்கே ஃப்ளட் பண்ணிகிட்ருக்கான். நீ இங்கே இருக்கும்போது நான் எப்படி உன்னை விட்டுட்டு போக முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு அவன் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஆனால் வந்துட்டு இல்லை இது தப்பான விஷயம், நான் என்னை காம் டவுன் பண்ணிக்கணும், நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் குளிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கான். நெக்ஸ்ட் டே அங்கே வந்து கேக்கெல்லாம் வந்துட்டு அங்கே பார்த்துட்டு அங்கே பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோவோட பர்த்டேக்காக தான் இன்றைக்கி எல்லாத்தையுமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி நான் உனக்காக வந்துட்டு சூப்பராக எல்லாமே சர்ப்ரைஸாக வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நம்ம எங்கேயுமே வெளியே போக தேவை கிடையாது, நீ வீட்டுக்கு வந்து கொஞ்சம் வேகமாகவே கிளம்பி வந்துடு அப்படின்றத சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே சூப்பராக எல்லாமே டெக்கரேஷன் பண்ணி அவனுக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோவை பார்த்தா ஆளவே காணோம், அவள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அங்கே ஃபோன் பண்ணி பார்த்தாலுமே அங்கே லைனே கிடைக்க மாட்டுது, ஹீரோ ஃபோனுமே அட்டன் பண்ண மாட்டான். இப்படியே வந்துட்டு டைம் ஆகி போயிடுது. அங்கே நம்ம ஹீரோயினாமே வந்துட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு அங்கே கேக்கை கட் பண்ண வேண்டிய நிலைமையாகிடுது. அவளுக்கு ரொம்ப அங்கே ஃபீல் ஆகிடுச்சிக்கு. அந்த திரும்ப நெக்ஸ்ட் டே பார்த்தா கால் பண்ணி பார்க்குறா, அப்பையும் ஃபோன் எடுக்க மாட்டான். இப்படியும் ஒரு 20 டேஸ் வரைக்குமே போயிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இவன் என்ன அப்போ என்னை கழட்டி விட்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறானா, எதுக்காக இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாகுது. அசிஸ்டண்ட்டையுமே போய் மீட் பண்ணி அவர் எங்கே போயிட்டாருன்னு சொன்னதும் அவர் ட்ரிப்புக்காக போயிருக்காரு போல், எனக்குமே எந்த விஷயமே தெரியலன்னு சொன்னதும் அவ்வளோதான் இவளுக்கு டோட்டலாக மைண்ட் அப்செட் ஆகி போயிடுது. அப்படின்னா நம்மளை வந்து கழட்டி விடுறதுக்கு தான் அவள் ஏற்பாடு பண்ணியிருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. கிம்சி வந்து என்ன அவன் வந்து ஃபோன் பண்ணால் வந்து எடுக்கவே மாட்டானா அப்படின்றத கேட்டதும் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதான ஹீரோயின் கோவப்பட்டதும் நீ எத்தனை டைம் ட்ரை பண்ணாலும் அவன் வந்து உனக்கு ஃபோனும் எடுக்க மாட்டான், உன்கிட்ட வந்து திரும்பவும் வரமாட்டான் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஏன்னா கூடிய சீக்கிரம் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு சொன்னதும் அதை எப்படி அவன் வந்து மேரேஜ் பண்ணுவான், எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்றத சொன்னதும் நம்ப மாட்டேன், அந்த பாரு வெட்டிங் கார்டு, நாங்கள் வந்துட்டு 2 பேருமே கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோதான் அங்கே அதை பார்த்துட்டு மனசே உடைஞ்சு போயிடுது. கடைசியில் மற்றவங்கள மாதிரியே நீயுமே வந்துட்டு என்னை ஏமாத்திட்டியாடா
பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க மெய்ட் வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் மேரேஜ்ன்றதை பார்த்துட்ருக்காங்க. என்ன பார்த்துட்ருக்கீங்க தாங்கன்னு சொன்னதுமே அவங்க காமிக்க மாட்டாங்க. இல்லை வேணாம் இது வந்துட்டு தப்பாக போயிடும் அப்படின்றத சொன்னதுமே நீங்கள் கொடுங்கன்னு சொல்லும்போது அங்கே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு சரி ஓகே இந்த விஷயம் தானே நீங்கள் போய் எனக்காக சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வாங்க அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே சாப்பாடு அவ்வாட்டு நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கா. மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது போல். அழுதுகிட்டே அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே வாமிட் வேறு எடுக்க ஆரம்பிச்சிடுறா. உன்னை நம்பினது நான் பண்ண தப்பு தான், இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவள் பாட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் எந்த ஒரு ஆம்பளைக்கு மேலேயுமே எனக்கு நம்பிக்கை வராது அப்படின்றத சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ வேகமாக அங்கே ஓடி வந்துடுச்சேக்கான். தயவு செஞ்சு நீ போயிடாத இங்கேவே இருன்னு சொன்னதும் எதுக்காக நான் இங்கே இருக்கணும், நீ உன்னோட மேரேஜ் பண்ணி உன் குழந்தைய நான் வளர்க்குறதுக்கு இருக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னோட ஃபேஸ் என் உடம்புலாம் பார்த்தா உனக்கு என்ன தெரியலையா, என்னோட வீட்டில் என்னை அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க, என் ஃபோனையுமே பிடுங்கிட்டாங்க, நான் இப்போ எஸ்கேப் ஆகி தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே சரி வா உள்ள அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு நான் இவ்வளோ தான் லவ் பண்ணிட்டுருக்கேன், இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அவங்க அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் பார்த்து வச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் இஷ்டத்துக்கு எவ்வளோச்சும் கூட்டிகிட்டு வந்தா நான் ஏற்றுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாரு. நம்ம ஹீரோவுமே நான் இதுக்கப்புறம் யாருக்காக இவ்வளோ விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோயினும் ஹலோ அங்கிள்னு சொன்னாலுமே அவர் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டார். தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, இங்கே யாரும் ஆர்பனில் வளர்ந்த பொண்ணெல்லாம் நான் என்னோட மருமகளாக ஏற்றுக்க முடியாது அப்படின்றத சொல்கிறாரு. ஹீரோங்க இருந்து அவளை கூட்டிகிட்டு கிளம்புனதுமே அங்கே கார்ட்ஸ் வந்துடுறாங்க. பார்த்தா அவங்க பிரதர் லூ வராங்க. அங்கே நம்ம ஹீரோக்கு அவனுக்கும் சுத்தமாக பிடிக்காது போல். அவங்க அப்பா உன்னோட பிரதருக்கு ஒழுங்காக சொல்லி புரிய வை அப்படின்றத சொல்லிட்டு போனதும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் பேச தேவை கிடையாது, நீ தேவையில்லாமல் நீ ஒன்றும் பேச வேணாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதும் நம்ம ஹீரோயின் இல்லை நான் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே நீங்கள் இந்த பேபிக்காக தான் அவனை மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களான்னு கேட்டதும் நீங்கள் தேவையில்லாமல் எதுவும் பேசிகிட்டு இருக்காதீங்க, இது அவனோட குழந்தை, நாங்கள் ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு சொன்னதும் இது அவனோட குழந்தை கிடையாது, அவன் போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதுமே அதை எப்படி உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும், நீங்கள் போய் பேசாதீங்க அப்படின்றத சொன்னதுமே இந்த பேபி என்னோட தான் நான் தான் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன கிண்டலாக இருக்கா, அப்படி இருக்க சான்ஸ் கிடையாது, ஷெங் என்கிட்ட போய் சொல்ல போகிறான் அப்படின்றத கேட்டதும் உண்மையிலே தான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த பார்ட்டியில் நானுமே தான் வந்திருந்தேன், அன்றைக்கி நீங்கள் மேலுமே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே வரும்போது உங்கள் கூட தான் ஒன்றா சேர்ந்து இருந்துட்டு நான் அதுக்கப்புறம் மார்னிங்குமே அங்கேருந்து போயிட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போங்க அந்த அசிஸ்டன்ட்மே பாஸ் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், அவர் சொல்லி தான் உங்களை நல்லா கேர் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே தலையில் இடி விழுந்த மாதிரி ஆகிடுது. அவள் கத்திட்டு அதெல்லாம் உண்மை கிடையாது, ஷெங்கோட குழந்தைன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. அப்போங்க அவர் நான் இங்கே சொன்னால் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட் 5 இயர்ஸ் ஆகிடுச்சு பாஸ்க்கு மேரேஜ் ஆகி, ஆனால் அவருக்கு எதுவுமே இப்போ வரைக்கும் பேபி பிறக்கலாம், ஆனால் உங்கள் கூட சேர்ந்து இது உடனே நடந்தது ரொம்ப ஷாக்காக இருக்குது, ஏன்னா அவர் உங்களுக்கு எது நடக்காதுன்னு நினச்சாரு அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினால் அங்கே நம்பவே முடியலை. பிறகு அவன் என்ன உன்னை லவ் பண்ணிட்டுருக்கான்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் 3 வருஷமாக அங்கே ஹாஸ்பிட்டலில் கோமாவில் இருக்கா, அவளோட சப்ஸ்டியூட்டாக தான் உன்னை யூஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ காமிச்சதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே மனசே உடஞ்சி போயிடுது. நம்ம ஹீரோயின்ட்ட அவன் ஏதாச்சும் உளறி வைப்பா, நீ நம்பாத அப்படின்ற சொன்னதும் அவள் எதுவும் பொய்யெல்லாம் சொல்லலை, நீ எதுக்காக என்கிட்ட போய் சொல்லி நீ ஏமாத்தின, என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் இந்த பேபி உன்னோடதுன்னு சொன்னேன், ஆனால் உன்னோட பிரதரோட பேபி, நீ என்னை சிலியை நினச்சி ஏமாத்திட்டு இருந்தியா அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிருச்சு, எனக்கு இதுக்கப்புறம் எதுவுமே ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோயுமே தூக்கி எரிஞ்சிட்டு போகிறா. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே அங்கே கஷ்டமாயிடுது. நைட் அங்கே ரோட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு கார் நிற்கிது. பார்த்தா அந்த லூவோட அசிஸ்டன்ட் தான். உள்ள பாஸ் உங்களை கூப்பிட்றாரு மேடம்னு சொன்னதும் நான் வர முடியாது, மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதுமே அப்போ லூ நீ தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காத, இப்படி குழந்தைக்குமே ஹர்ட் ஆகும், நீ வா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ ரூமில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. அப்போ அங்கே கிம்சி நீ 2 டேஸாக அப்படி சாப்பிடாம இருக்க, நீ ஏதாச்சும் சாப்பிடுன்னு சொன்னதும் நான் உன்னை லைக் பண்ணலன்னு தெரியுதுல உனக்கு, எதுக்காக நீ என்னை இப்படி கட்டாயப்படுத்தி மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுற, உன் மேலே எனக்கு லவ்லாம் கிடையாதுன்னு சொன்னதும் அது எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் நம்ம ஃபேமிலிஸ் விட மாட்டாங்க, நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம், 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு ஒத்து வரலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேணால் டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்றத சொன்னதுமே அவனுமே அதை கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன உன்னோட ஷெங்க நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கியா, நீ ஸ்டூபிட் மாதிரி பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்காக நீ இருந்துக்கோ, உன்னால் பேபிக்குமே ஹர்ட் ஆயிரும், நீ அவனை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காத, அவன் நாளைக்கு அந்த கிம்சியை மேரேஜ் பண்ண போகிறான், அந்த மேரேஜ் எப்படினாலும் நிற்காது
நடக்க தான் போகுது அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னா நம்மளுமே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னதும், நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ பார்த்தியா அப்படின்றத கேட்டதும், இந்த பேபிக்காக நீ பண்ணி தானே ஆகணும், பண்ணலைன்னா கண்டிப்பாக நான் இந்த பேபியோட எங்கேயாச்சும் போயிடுவேன், எங்கேயாச்சும் போய் இறந்து போயிடுவேன் அப்படின்றத சொன்னதும், அவள் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவன் முடியாதுன்னு சொல்கிறான். சொன்னால் நம்ப மாட்டேன், நான் குதிச்சு சாக போகிறேன்னு சொல்லிட்டு அவள் குதிக்க போகும்போது, ப்ளீஸ் நீ அப்படிலாம் பண்ணாத, நான் வந்து மேரேஜ் பண்ண ஒத்துக்கிறேன், ஆனால் நீ இப்போ எடுத்திருக்க டிசிஷனால் உனக்கு தான் வந்துட்டு ரொம்பவே வந்து ஹர்ட் ஆக போகுது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பில் அவள் பாட்டு ஹாப்பி ஆகிட்டு நிறையா சாப்பிட்டவுமே அவங்க ஃப்ரெண்டு நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, ரொம்ப தப்பான முடிவு இது, அவனை ஏன் நீ போய் மேரேஜ் பண்ணணும் அப்படின்றத சொன்னதுமே, நான் வந்துட்டு கவலைப்பட்டுட்டுலாம் இந்த ஃபுட்டெல்லாம் இவ்வளோ சாப்பிடல, நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த மேரேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்றத சொல்லும்போது, அப்போ அந்த லூ நீ வந்துட்டு ரொம்ப டைம் ஆக்கிட்ட, இப்போ மேரேஜுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, நம்ம வந்துட்டு கிளம்பணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே வெட்டிங்குமே ஸ்டார்ட் ஆகிருது. ஃபைனலாக பார்த்தா அங்கே லூக்கும் நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே வந்து மேரேஜ் வந்து நடந்து போயிடுது. அங்கே எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்ருக்காங்க. அங்கே கிம்சி கூட நம்ம ஹீரோவுக்கு வந்து மேரேஜ் நடக்க போகுது. அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்ருக்கா. உன்னோட அண்ணனோட செகண்ட் ஒய்ஃபை நீ பார்க்கலையா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே காமிக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கே அவள் ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. என்ன இதெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லும்போது 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ வேகமாக அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே போயிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் வந்து மாற்றிட்டு இருக்கும்போது அங்கே மெய்டு வராங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை கலட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ தான் அவன் வந்துட்டு அவன் பாட்டு ஹெல்ப் பண்ணதும் நம்ம ஹீரோயின் நீ என்ன பண்ணிட்டு இருக்கும் போது இங்கேருந்து போ அப்படின்றத சொன்னதும் அவன் வந்துட்டு எதுக்காக நீ இப்படி பண்ண, எதுக்காக அவனை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும் நீ அந்த கிம்சியை மேரேஜ் பண்ணும்போது நான் இவனை மேரேஜ் பண்ண என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவன் வந்துட்டு உன்னை லவ்வே பண்ணலை, நீ வந்துட்டு என்ன லவ் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி வந்து மேரேஜ் பண்ணுவ அப்படின்றத சொன்னதுமே அவன் வந்து அங்கேருந்து போக பார்க்குறான். ஆனால் வந்துட்டு விட மாட்டான், நீ என்கிட்ட வந்து இப்படிலாம் போகக்கூடாது அப்படின்ற சொன்னதோ நான் வந்து உன்னோட சிஸ்டர் இல்லா ஒழுங்காக வந்து மரியாதையோடு நடந்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அங்கே லூட்டை போய் அங்கே வந்துட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அவளை அங்கே ஒரு லேடிட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து எல்லாத்தையும் அவங்க பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு யார் அவங்கன்னு கேட்டதோ அவள் என்னோட அம்மான்னு சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நல்லா புரிஞ்சுக்கோ, அவனோட அம்மா வேற என்னோட அம்மா வேற, என்னோட அப்பாவுக்கு 2 ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இந்த ஃபேமிலியே ரொம்ப வியர்டாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் நீயுமே இந்த ஃபேமிலியில் தான் வந்திருக்க மறந்துடாது அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோவோட அம்மா நீ ரொம்ப பார்க்க அழகாக இருக்கம்மா, நான் வந்துட்டு புரிஞ்சுக்கிறேன் உனக்கு ஷெங் மேலே லவ் இருக்குன்றது, என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு உனக்காக ஒரு கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கொடுக்கும்போது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா டைம் பாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே ஹீரோயின் பயந்து போய் கத்துனதுமே ஹீரோ அதை எடுத்துகிட்டு வேமா அங்கேருந்து ஓடுறான். பார்த்தாங்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க, ஐயோ வெடிச்சிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு பார்த்தா அது ரொம்ப டம்மியானது போல், இது ரொம்ப வந்துட்டு சும்மா ஃபேக் தான், யாரும் வந்துட்டு பயப்படாதீங்க அப்படின்றத சொன்னது தான் எல்லாருக்குமே அங்கே வந்து உயிரே வருது. இப்போ அவங்க அப்பா யார் இதை பண்ணதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்கிறாரு. லூ நீ நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கேட்டுட்டு நீ இவளை கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாங்க. பிறகு நீ அவளை ஒழுங்காக பார்த்துக்க முடியல, நான் எதுக்காக மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேற அங்கே கோப்பட்டு கத்துறான். ஹீரோயின் பார்த்தா அங்கே பயந்து அரண்டு போய் உட்காந்துட்டு இருக்கா. நான் வந்துட்டு எனக்கு பக்கத்து ரூமில் தூங்கிக்கிறேன், நீ உன்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து இங்கே சேஃப்டியாக இரு அப்படின்றத சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு யார் உன்னை கொலை பண்ணுறது லெவலுக்கு இப்படி வந்து பாம்லாம் அனுப்பி விட்ருப்பாங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே ரொம்பவே அவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, எதுவுமே புரிய மாட்டுது. பிறகு லூமி அவங்க அசிஸ்டண்ட்டை யாரோட வேலைன்னு இதை கண்டுபிடிங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து கோவப்பட்டுருக்காரு. இங்கே பக்கத்து ரூமில் பார்த்தாங்க நம்ம ஹீரோயினோட பக்கத்தில் அங்கே கிம்சி நெருங்கி விழா. நம்ம 2 பேருமே தனித்தனியாக தான் தூங்க போகிறோம் அப்படின்றத சொன்னதும் நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவன் கையை பிடிச்சி வேகமாக திருகுனதுமே அங்கே சவுண்டு ஒரு மாதிரியாக வந்ததும் இவன் வேணுனே வந்துட்டு இவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு வேறு மாதிரி வந்து ட்ரிக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டீங்க வா பக்கத்தில் அப்படின்றத சொல்லிட்டு அவ்வளோ பிடிச்சிங்க கிள்ளி வச்சதும் அவன் இன்னும் பயங்கரமாக கத்துனதுமே எதுக்காக அப்படி பண்ண அப்படின்ற சொன்னதும் இவங்க 2 பேருமே வித்தியாசமாக எங்கள் சவுண்டு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ நான் வந்துட்டு ரொம்ப உன்னை டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன், சும்மா நார்மலாக தான் இது மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு போகிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் தூங்கி வளைஞ்சிட்ருக்கா. அப்போ அங்கே லூ வந்து நீ ஃபஸ்ட்டு இப்போ என்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ணவா, ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னதும் எனக்கு வந்து பார்த்தியா இப்போ கண்ணே திறக்க முடியல, நான் இன்னும் தூங்கணும்னு சொன்னதும் அப்போ அவன் நீ வரையா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இந்த குழந்தை வந்துட்டு உன்னோடது அது வேணும் இல்லை உனக்கு ஏதாச்சும் என்னை டார்ச்சர் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இங்கேருந்து ஓடி போயிடுவே நம்ம மிரட்டிகிட்ருக்கா. அதை கேட்டுட்டு அவனால் எதுவுமே பேச முடியல, தலையெழுத்துன்ற மாதிரி அவன் அங்கே போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ்ட்டு அங்கே சாரி கேட்டுட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துட்டு நான் வந்து எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் அவங்க அம்மாக்கான சுத்தமாக ஹீரோயினை பிடிக்கவே இல்லை. நீ கன்சீவாக இருக்கான்றதுக்காக ஓவர் அட்வான்டேஜில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்றத சொல்லி கோவப்பட்டதுமே நீங்கள் வந்துட்டு எதுவும் என் மேலே தப்பால் புரிஞ்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட்லாம் கொடுத்து அந்த டீயெல்லாம் சர்வ் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவங்க அப்பாவுமே சரி ஓகே
ஓகே இந்த கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பெருமையாக ஹாப்பியாக இருங்க அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணி நான் வந்துட்டு அவளை டைவர்ஸ் பண்ண போகிறேன்ப்பா, எனக்கு அவ்வளோ பிடிக்கல அப்படின்றத சொன்னதும் தேவையில்லாமல் வந்து காலங்காத்தால் ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்கா. வில்லேஜ் ஆகி ஒன் டே தான் ஆகுது, அதுக்குள்ளே அவளை பற்றி டைவர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கா, இதனால் நம்மளுக்கு கோடிக்கணக்கில் நஷ்டமாகும், தேவையில்லாத வேலை பண்ணாதான்னு சொன்னதும் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மேரேஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறாரு. மரியாதையோடு நடந்துக்கோ, மரியாதை அவளை எங்கேயாச்சும் ஹனிமூனுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்றது சொன்னதுமே நம்ம ஹீரோவாலையும் பாவம் எதுவும் பண்ண முடியல, பேசாமல் அவன் அங்கேருந்து போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்கேருந்து போகும்போது அவளுக்காக நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே கிம்சி வந்துடுறா. நீங்கள் 2 பேருமே சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கீங்களே, ஃப்ரெண்டு மாதிரி இல்லாமன்னு சொன்னதும் ஏன் உனக்கு என்ன வயிற்றை பற்றி எரியுதான்னு சொன்னதும் எனக்கே என் வயிற்றை பற்றி எரிய போகுது, நாங்கள் 2 பேருமே இப்போ ஹனிமூனுக்கு போக போகிறோம் ஹாப்பியாக, ஆனால் பாரு ஓ நிலமை அப்படின்ற செட்டு போகிறா. அப்போ அங்கே லூட்டை நம்ம ஹீரோயின் கால் பண்ணி நம்மளுமே இப்போ உடனே ஹனிமூனுக்கு போகணும் அப்படின்றத சொல்லிடுறா. பிறகு நம்ம ஹீரோவும் கிம்சியுமே அங்கே வந்து ஹனிமூனுக்காக அவங்க வந்து ரூம்லாம் புக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தாங்க நம்ம ஹீரோயினும் லூமே வந்துடுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு, ஏன்னா நாங்களாம் வரக்கூடாதான்னு சொல்லிட்டு அங்கே ரூம் கேட்டால் ஒரே ஒரு ரூம் தான் இருந்துச்சு, அதையுமே இவங்களுக்கு கொடுத்தாச்சுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லையே, அது வந்துட்டு 2 பேர் தங்குற மாதிரி ரூம் தானே, நாங்கள் 2 பேரும் ஒரே ஃபேமிலி தான், நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோமேன்னு சொன்னதுமே கிம்சி எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோக்கு தான் அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்மளோட ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருது. சரி போய் ஏதாச்சும் சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ரூட்ஸ்லாம் போய் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கா. அப்போ அங்கே கிம்சி அதெல்லாமே நோட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இன்றைக்கி இவ்வளோ கீழே விழுக வச்சு காலை உடைக்கணும்னு சொல்லிட்டு அவளோட மேக்கப் ஐட்டங்களெல்லாம் எடுத்து அவள் பாட்டு அங்கே கீழே போட்டு விட்டா. நம்ம ஒரு தடவை இப்போ நடந்து பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அவளே ட்ரையல் பார்த்து வேற அங்கே கீழே விழுந்துட்டு வேகமாக எஸ்கேப் ஆகி அங்கேருந்து ஓடி போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே செக் பண்ணிவிட்டு இவன் வந்து என்னை விழுக வைக்கணும்னா ஆயிலில் ஊற்றணும், இப்படி மேக்கப் பொருளாக போட்டு வேஸ்ட் ஆக்குவா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சிரிச்சுட்டே இன்னை கீழே விழுந்த மாதிரி அங்கே ட்ராமா பண்ணிட்டு கத்திட்டுருக்கா. அங்கே நம்ம லூ வந்துட்டு என்னாச்சு உனக்கு, வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்றத சொன்னதுமே அதெல்லாம் வேணாம் அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஷெங்மே வந்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்றத கேட்டதும் ஃபஸ்ட்டு போய் உன் பொண்டாட்டிகிட்ட கேளு, அவள் தான் இந்த வேலை பண்ணி வச்சிருக்கா அப்படின்றத சொன்னதுமே இவன் கோமா போனதும் இவன் நல்லா தான் இருக்கா, நீ கையை பிடிச்சிருக்கேன்னு சொன்னதும் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னதுமே லூக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. பிறகு அவள் அங்கே தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணதுமே சும்மா நடிச்சிட்டு இருக்காது அப்படின்றத சொன்னதும் என்ன அவள் கீழே விழுந்துட்டாளான்னு கேட்டதுமே நான் வந்துட்டு உன்கிட்ட எதுவுமே சொல்லலை, அப்புறம் எப்படி உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு, அப்போ உன்னோட வேலை தானான்னு சொன்னதும் அங்கே அதெல்லாம் நான் பண்ணலைன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறா. நீ பண்ண வேலையால் அவளுக்கு வந்து அபார்ஷன் ஆகி போயிடுச்சு, இப்போ நீ ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம்னு சொன்னதுமே அவள் ரொம்ப பயந்து போயிட்டு ஐயோ நான் அப்படிலாம் நினச்சி எதுவுமே பண்ணலையேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சாரி கேட்குறா. ஏன்ட்டே கேட்குறா, அவர்கிட்ட வந்து கேளு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவன் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப பயந்து போயிட்டே வர்றா. நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், உன்னோட பேபி வந்து அபார்ஷன் ஆயிடுச்சாம்ல அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவருக்கு அங்கே சிரிப்பு வந்துட்டுருக்கு. ஆனாலுமே அவன் வந்துட்டு நான் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போனதும் இவன் ரொம்ப அப்படியே கூலாக வந்துட்டு ஆக்டிங் பண்ணிட்டுருக்கா. நீ இப்போ பண்ணுறதெல்லாம் உனக்கு சரியா, இது தேவையில்லாத ப்ராப்ளத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொன்னதும் உன் வேலை ஏதோ பார்த்துட்டு போ அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. அதுக்கப்புறம் அவங்க கிம்சி மார்னிங் ரொம்ப அழுதுட்டுருக்கோம், எதுக்காக அப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் என்னால் தானே உன் பேபிக்கு அபார்ஷன் ஆகி போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவர் ரொம்ப கவலைப்பட்டு அழுதும் ஸ்டாப் பண்ணு, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே அப்போ நீ என்கிட்ட பொய் சொன்னியா அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு கத்திட்டுருக்கா. நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு அப்படின்றத கேட்டதுமே இவ பொய் சொல்லி நம்மளை ஏமாத்திருக்கா அப்படின்றத சொன்னதும் அது எனக்கு ஆல்ரெடி தெரியுமே அப்படின்றத சொல்லிட்டு போனான். அதை கேட்டு அவளுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு அங்கே எல்லாருமே சேர்ந்து அங்கே வாக் போகும்போது எனக்கு ரொம்ப குளிர் அடிக்குதுன்னு அவள் சொன்னதுமே அங்கே வந்துட்டு கோட்டெல்லாமே போற்றி விட போகிறான். அப்போ ஹீரோயின் பேபி எனக்குமே காலெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது, நடக்கவே முடியல, என்னை தூக்கிட்டு போகிறீங்களா அப்படின்ட்டு சொன்னதும் லூ வந்துட்டு அங்கே வந்து தூக்கிட்டு போனதுமே ஹீரோக்கு அங்கே மைண்ட் ரொம்பவே அப்செட் ஆக ஆரம்பிச்சிருது. அவன் வந்துட்டு என்ன நீயுமே அதே மாதிரி தூக்க சொல்ல போறியா, மரியாதையை போ அப்படின்ற சொல்லிட்டு அவன்பாட்டு இங்கே ஹோட்டலுக்கு கிளம்பி போயிடுறான். கிம்சி எனக்கு இந்த லோஷனை எனக்கு போட்டு விட முடியுமா பேபின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணதும் நீ ஷர்ட்டை வந்து மூடிக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி பண்ணும்போது ஹீரோயின் அதை பார்த்துட்டு பேபி நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், என்னை உள்ளே தூக்கிட்டு போங்கன்னு சொன்னதும் ஹீரோக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. சரி வா நான் வந்து உனக்கு லோஷன் போட்டு விட்றேன்னு சொன்னதுமே வாங்க நான் உங்களுக்கு வந்துட்டு மசாஜ் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஜெலஸ் ஆகுறதுக்கு அங்கே மசாஜ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நீ ஏன் கவலைப்படுற பேபி, நான் வந்து உன் பாடி ஃபுல்லாமே லோஷன் போட்டு விட்றேன், நம்ம ரூமுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு அவன் எங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உன் பாடி வந்து பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, ஸ்கின் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பெரிய ட்ராமாவாக பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு
அவ்வளோதான் அவ்வளோ ஒரு ஜெலஸ் ஆகிட்டு வேகமாக போயிட்டு எங்கள் கதவை தட்டுறா. அவ்வளோதான் ஹீரோவுக்கு புரிஞ்சுக்குது, கோவமாயிட்டான்னு சொல்லிட்டு அவன் பேசாமல் வந்து அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுறான். ஹீரோயின் வாஷ்ரூமில் இருக்கும்போது ஹீரோ அங்கே போயிட்டு நீ வந்து என்னை லைக் பண்ணிட்டு இருக்கேல, என்னை ஜெலஸ் ஆக்குறதுக்காக தான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் என்னோட ஹஸ்பண்டோட சேர்ந்து ஹாப்பியாக இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னதுமே, நான் இன்னைக்கு 11 மணிக்கு புரிய வைக்கிறேன், நீ தான் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கன்றதை அவன் சொல்லிட்டு போகிறான். அப்போ ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும், பார் நடக்கிறது அப்படின்ட்டு சொல்லிட்டு போனதும் ஹீரோயினுக்கு அங்கே வந்து ஷாக் ஆகிட்டு டைமும் வந்து நைட்டெல்லாம் தூக்கம் வராமல் பார்த்துட்டே இருக்கான். பார்த்தாங்க வந்துட்டு வித்தியாசமெல்லாம் சவுண்டு வந்ததும், அட பாவி இந்த மாதிரி வேலையாடா நீ பண்ணிட்டு இருக்க, என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணுகிட்டையாட இப்படி தப்பான உறவில் இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு கதவை தட்டிட்டு இருக்கா. இந்த மாதிரி கேவலமான வேலையாக பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தாங்க ரொம்ப கூலாக அதை எல்லாத்தையுமே உட்காந்து சாப்பிட்டுட்டே பார்த்துட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ எங்கன்னு கேட்டதுமே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு நீ என்னங்க பண்ணிட்டு இருக்க, அப்போ உள்ளே என்ன வந்து சவுண்டு கேட்குதுன்னு சொன்னதும், அது சும்மா வந்துட்டு நானாக வந்து ஏற்பாடு பண்ண சவுண்டு தான், இப்போ புரிஞ்சுக்கிறச்சா நீ என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கன்னு, சரி நம்ம வெளியே போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் வரல நான் ரூம்க்கு போகிறேன்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோவோட அம்மாவும் அங்கே லூவோட அம்மாவுமே பேசிக்கிறாங்க. உன் பையனை காப்பாற்றின பொண்ணு திரும்ப எந்திரிச்சிட்டாலாம், நீ அவளை போய் கேர் பண்ணி பார்த்துக்கிறணும்ல, நீ போயிட்டு வா அப்படின்ற சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயினுமே வந்துடுறா. நானுமே போயிட்டு வரவா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், எதுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது ஊடால தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற சொன்னதும், நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா நானுமே வந்துட்டு போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. பட் ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகுது, எப்படி போய் அவளை மீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே போகிறதுக்கே விருப்பம் இல்லாமல் இருக்குது. வேமா அவங்க இருந்து போகிறா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோட அம்மா நான் வந்துட்டு புரிஞ்சுக்கிறேன் நீ வந்துட்டு என்ன மாதிரி இப்போ ஃபீல் பண்ணிட்டுருக்கன்னு, ஆனால் நீ வா நம்ம 2 பேரும் பேசலான்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேத்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு, ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட லைஃப்பெல்லாம் பார்த்துக்கிறணும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்குது. சரி ஓகே நீங்கள் போய் அவளை பாருங்கள் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டாங்க. கெம்சி என்னோட ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்றது கேட்டதும் என்னோட பெட்ரூமில் தான் தூங்கிட்டு இருக்கான் போய் பார் அப்படின்றத சொன்னதுமே இவள் கோவமாயிட்டாங்க. வேகமாக உள்ளே போய் பார்க்குறா. அங்கே பார்த்தா ஆளை காணோம். நீ என்னை பொய் சொல்லி ஏமாத்திட்டியா அப்படின்றத கேட்டதும், அப்புறம் உன்னோட ஹஸ்பண்டை நீ வந்து ஏன்ட்ட கேட்டேன்னா அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்றத கேட்டதுமே, அப்போ அவன் எங்கே போயிட்டான் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், இன்றைக்கி தானே அந்த நியான் வந்து எந்திரிக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டோம், ஸோ அவன் ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கானோ என்னமோன்னு சொன்னதுமே, ஆமாம்ல இன்னைக்கு நான் போய் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு வேகமாக அவங்க இருந்து கிளம்புறா. பிறகு நம்ம ஹீரோ மீட் பண்ணிட்டு நீ தான் அவளை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சேன், உன்னால் எவ்வளோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு தெரியுமா, அவளுக்கு அங்கே ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுன்னு சொன்னதும், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், நீ பண்ண வேலையை நான் எப்பயுமே மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் அப்படிலாம் சொல்லலை, நான் வந்துட்டு சும்மா தான் வந்துட்டு அவளை போய் பார்க்க சொன்னேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிச்சிடாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாக திட்டி விட்டு போகிறான், ரொம்ப மோசமானவன் சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாகிட்டு அழுக வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே லூ நீ வந்து எவ்வளோ நாளைக்கு வந்துட்டு இதே மாதிரி வேலை பண்ணி உன்னை நீயே ஹர்ட் பண்ணிக்க போகிறேன், நீ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னதும், நீ வந்துட்டு தேவையில்லாமல் எனக்கு அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்காத, நான் தான் உன்னால தான் சீரழிஞ்சு போயிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலில் அங்கே வந்துட்டு ஏதோ ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கா. பார்த்தாப்ப அந்த நியான் வந்துட்டு அங்கே கீழே மயக்கம் போட்டு விழுகும்போது நம்ம ஹீரோயின் யார் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு தூக்கும்போது தான் தெரியுது இதான் நியான்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோயின் எங்கே என் ஃபோனை காணாமே அப்படின்றத சொல்லி தேடிட்டு இருக்கா. என் ஃபோன் எங்கே வச்சேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவள் வீட்டில் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து உன் ஃபோனை காணோன்னு தேடிட்டு இருக்கேன், அது எப்படி இங்கே கிடைக்கும், நீ வந்து ஞானை வந்து பார்க்கும்போது இந்த ஃபோனை வந்து அங்கே விட்டுட்டு வந்திருக்க, வால்பேப்பர் இது எதுக்காக வச்சுருக்கா, அவளுக்கு வந்துட்டு உடம்புடியமாக்கணும்னு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு கத்துனதுமே, ஏய் நான் ஏன் வந்து ஃபோனை அங்கே வந்து விட்டுட்டு போக போகிறேன், நீ வந்து என்ன சொல்கிறேன்னே எனக்கு புரியலை அப்படின்றத சொன்னதும், அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஆனால் சொன்னால் நம்பவே மாட்டான், உன்னை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கிருச்சு, ரொம்பவே கேவலமாக நடக்காதான்னு சொன்னதுமே இதில் பாரு பாஸ்வேர்டு வேறு போட்டிருக்கு, என்னோடய ஃபோனில் எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பொருளுமே கிடையாது, நான் வந்துட்டு ஏன் அதுக்கு பாஸ்வேர்டெலாம் போட்டு வைக்க போகிறேன் அப்படின்றத சொன்னதுமே, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவன் இன்சல்ட் பண்ணிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டுட்டு அவள் பாட்டு ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிடுறா. பிறகு கிம்சிட்ட போய் உன்னோட புருஷனை வெளியே கூப்பிடு அப்படின்றத சொன்னதும் அவன் ஒன்று இங்கே இல்லையேன்னு சொன்னதுமே அவள் ரொம்ப கோவமாயிட்டு அவனை வந்துட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக வேறு ஒரு ரூமுக்கு போயிட்டு இந்த ஃபோட்டோவை காமிச்சிட்டு தான் நீ என்ன பேசிகிட்டு இருந்த, ஃபஸ்ட்டு நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, என்னோடதில் பாஸ்வேர்டு இல்லைன்னு உனக்கு தெரியும், நீ தெரிஞ்சுமே வந்துட்டு எதுக்காக என் மேலே பழிய போட்டுட்டு இருந்த, கண்டிப்பாக இது அவளோட வேலையாக தான் இருக்கும், அவள் தான் வேணுக்குன்னு இதெல்லாம் பண்ணியிருப்பா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவமாக போனதுமே ஹீரோங்க ஹக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு நான் தெரியாமல் கோவப்பட்டு பேசிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சாரி கேட்டுட்ருக்கான். அப்போ அங்கே நம்ம லூமே வந்துடுறாரு. அங்கே லூ வந்ததுமே அவங்க அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன நடந்துட்டுருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு கேட்டதும், அப்போ லூ நான் வந்துட்டு அவளை வந்து டைரி தான் எடுக்க வர சொன்னேன் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின்மே இந்த டைரியை கொண்டு போய் கொடுக்குறா. இப்போ நீ வந்து தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்கன்னு சொன்னதுமே அவங்க அம்மா அவ்வளோதான் டென்ஷன் ஆகிட்டு அங்கே அவளை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீலாம் எப்படிப்பட்ட ஒரு ஒய்ஃபு, நீ வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட் மேலே பழி போடுவேன்னு சொல்லிட்டு கிம்சி மேலே தான் அங்கே ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு போகிறாங்க.
ஹீரோயின் அங்கே ரூமுக்கு வந்ததுமே நான் வந்து ஆரம்பத்திலே உன்னை சொல்லிட்டேன், என்னை மேரேஜ் பண்ணேன்னா தேவையில்லாமல் உனக்கு ஹர்ட் தான் அதிகமாக கிடைக்குன்னு. எவ்வளோ நாளைக்கு நீ இப்படிலாம் பண்ணிட்டு உன்னை நீயே ஹர்ட் பண்ண போகிற, வந்துட்டு இது எல்லாமே ஸ்டாப் பண்ணு, நீ வந்துட்டு பண்ணுறது எல்லாமே தப்புன்னு சொன்னதுமே உன்னோட அட்வைஸை நீ ஸ்டாப் பண்ணு, நீ பண்ணிட்டுருக்க இந்த வேலையினால தான் நான் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், கொஞ்சம் கூட வந்து அசிங்கமே இல்லாமல் நீ வந்துட்டு என்னை வந்து நாசமாக்கி என் வாழ்க்கையவே கெடுத்து வச்சுட்ட, நீ என்ன நினச்சிட்டு இங்கே நின்றுட்டுருக்க, நான் வந்து உன்னை இங்கே தூங்குன்னு சொல்லுவேன் அப்படின்ற சொல்லிட்டு எங்கள் கோமாயிட்டு தூக்கி போட்டதுமே டைரி அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டுருக்க, இந்த கோவத்தை நான் தான் உன்ட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் நாங்கள் லூவை மீட் பண்ணுறதுக்காக போனதும் அவங்க அசிஸ்டன்ட் இப்போ வந்து சார் பிஸியாக இருக்காருன்னு சொல்லும் போதே அங்கே ஒரு லேடி வந்து கோவப்பட்டு அரைஞ்சிடுறாங்க, நீ தான் என்னோட ஹஸ்பண்டை என்கிட்ட இருந்து பறிக்க பார்க்குறியா அப்படின்றத சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் யார் உன்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அவள் கோவப்பட்டவங்க அரைஞ்சதுமே அங்கே வந்து லூ வந்துட்டு உனக்கு எனக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல, தேவையில்லாமல் நீ எப்படி வந்துட்டு இங்கே என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைக்கலாம், மரியாதை எங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அங்கேருந்து திட்டி அனுப்பிவிட்டாரு. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு மெடிசன்லாம் போட்டுட்டு நீ வந்துட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், இதுக்கப்புறம் அவள் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அவட்ட நீ தேவையில்லாமல் வம்பு வளர்த்து வச்சிருக்கா, அவள் ரொம்ப மோசமானவ அப்படின்றத சொன்னதும் நீங்கள் தேவையில்லாமல் என்னை பற்றி கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமே கிடையாது, நான் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்குருவேன்னு சொன்னதுமே அங்கே வந்து அவர் ப்ளீஸ் நீ சொன்னால் புரிஞ்சுக்கோ, நான் வந்து சொல்கிறத கேட்டு நடன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, எனக்கு எல்லாமே என்னை பார்த்துக்க தெரியும்னு சொன்னதுமே அவர் நான் வந்து சொல்கிறத புரிஞ்சுக்கோ, நான் உண்மையிலே வந்து உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அங்கே போகும்போது நம்ம ஹீரோவை தான் அவள் போய் மீட் பண்ணுறா, யார் வந்து உன்னை அடித்தது அப்படின்றத கேட்டதும் யார் வேணாலும் அடிப்பாங்க, நீ எதுக்கு தலையிற இந்த விஷயத்துலன்னு சொல்லிட்டு கேட்டதுமே சரிவா நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் உன் கூட வரமாட்டேன்னு சொன்னதுமே நீ இப்போ என் கூட வரலன்னு வச்சுக்கோமே, இங்கே எல்லா இடத்துலையுமே கேமராஸ் இருக்குது, நான் வந்துட்டு இதே இடத்துல உன்னை வச்சு கிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் பயந்து போயிட்டேங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறா. இப்போ எதுக்காக நீ இது வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொன்னதுமே இங்கே வந்துட்டு நியான் இருக்கா, நம்ம போய் அவளை ஒரு தடவை பார்க்கலாமா அப்படின்றத சொன்னதுமே நான் கூட நீ என்னை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு நினச்சேன், நான் நீ வந்து நியானை தான் பார்க்க வந்திருக்கியாக்கும் அப்படின்றத கேட்டதும் அப்படிலாம் கிடையாது, நீ வா என் கூடன்னு சொல்லும்போது அங்கே நியானே வந்துடுறா. யார் வந்துட்டு இப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே வந்து ஏதோ ஃப்ரெண்டு தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நியான் வந்து இது என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்றத சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அந்த பொண்ணுமே நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், அன்றைக்கி தேவையில்லாத வேலை நான் தான் பண்ணிட்டேன், நான் வந்துட்டு அந்த கிம்சியோட பேச்சை கேட்டுதான் அப்படி பண்ணிட்டேன், அவன் வந்து உங்களை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கதா அவள் சொன்னான், நான் வந்து உங்கள் ஃபோனை எடுத்து அந்த வால்பேப்பரையுமே வச்சு உட முடியாத மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டேன்னு சொன்னதும் நீங்கள் இப்போ எதுக்காக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னு கேட்டதுமே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து அவனை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் வந்துட்டு எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு அவன் உங்களை மட்டும்தான் ரொம்பவே லைக் பண்ணிகிட்டு இருக்கான், நான் வந்து தேவையில்லாமல் அடுத்தவங்க லைஃப்பெல்லாம் கெடுக்க விரும்ப மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டுங்க சாரி வேற கேட்குறா. ஹீரோயின்ட்ட சரி ஓகே வா நானே உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்றத சொல்லும்போது அங்கே 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நடந்த எல்லாத்தையுமே நீ புரிஞ்சுக்கிட்டே இல்லை அப்படின்றத சொன்னதுமே ஆனால் நம்ம ஹீரோயின் இப்போ எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்றத சொல்லும்போது அங்கே நாங்கள் லூ வந்து கால் பண்ணிட்டு நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோ வேகமாக வாங்கி ஃபோனை பிடிங்கி கட் பண்ணி வச்சான், நீ வந்துட்டு இங்கே இருக்கிறதுக்கு வந்து இப்போதைக்கு விரும்பலன்னு எனக்கு தெரியுது, வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வேற ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து எதுக்காக வந்து அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நீ எதுக்காக அவளை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. இந்த ஃபேமிலியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான், 3 months கான்ட்ராக்ட் தான் அது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நீ வந்துட்டு இப்போ சொல்லி எதுக்காக மேரேஜ் வந்துட்டு பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும் ஆனால் வந்துட்டு ஹீரோயினால் எதுவுமே சொல்ல முடியல, நீ வந்து என்னை ஜெலஸ் ஆக்கிறதுக்காக தான் நான் உன்னோட லைஃப்பை இப்படி ஸ்பாயில் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத சொன்னதும் எல்லாம் எதுவும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். அப்போ ஹீரோ நான் வந்துட்டு உன்னை மட்டும்தான் எப்பயுமே லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ ஸ்கூல் படிக்கும்போது என்னை வந்து காப்பாற்றின பார்த்தியா அப்போ இருந்தேன்னு சொன்னதும் நான் எப்போ உன்னை காப்பாற்றினேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே உனக்கு எல்லாம் மறந்து போயிடுச்சா, சில ரவுடிங்க நான் வந்து அடித்தப்ப எனக்கு காப்பாற்றி மெடிசன்லாம் போட்டுட்டு எனக்கு கிஃப்டாக அந்த கிளிப்பையுமே நீ கொடுத்துட்டு போயிருந்தேன், அப்போ இருந்து நான் உன் மேலே வந்து லவ் வச்சுருக்கேன், இல்லை பிரதர் என்கிட்டருந்து உன்னை பிரிக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அங்கே கோவப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப எமோஷனலாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ வேகமாக பிடிச்சவளை அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். என்ன பண்ணிட்டுருக்கோம் என்னை வீடு நான் கிளம்பணும் அப்படின்றத சொன்னதும் எங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப பிடிச்சி கிஸ் பண்ணதுமே நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கதவை யாரோ நாக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகும்போது பார்த்தா அவங்க பிரதர் தான் கதவை தட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்கிட்ட என்ன வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோமாங்க அவனை அடிக்கிறதுக்கு உள்ளே போனதும் இப்போ நீ வந்து என்கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் பேசின பார்த்தியா, அதை பற்றி நம்ம கிளியர் பண்ண வேணாமா, என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடா. அவன் பார்த்தா ரொம்ப கோவப்பட்டுட்டு என்ன தைரியம் தான் நீ என்னோட பிரதர் கூட வந்து இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க, நான் வந்து ஒன்று தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொன்னதும் நீ வந்து பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு என்னோட லைஃபை கெடுத்துட்டு இப்போ வந்துட்டு என்னை லவ் பண்ணுறேன்னு
வேறு பேசுகிறியா? உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான். முடிஞ்ச பிறகு நான் பாட்டு போய்க்கிட்டே இருப்பேன்னு அவள் சொல்கிறா. கோவம் வந்துட்டுருக்கு. ஹீரோயின் அடிக்க முடியல. அங்கே சோத்தை தான் தட்டிச்சுக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் நான் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு நீ ஒரே ஒரு சான்ஸ் கொடு. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் வந்து போய் உன்னை மன்னிக்க முடியுமா அப்படின்ற சட்டி கேட்டதும், இந்த குழந்தைக்காக மன்னிச்சிருன்னு சொன்னதும், அது என்னோட குழந்தை, தேவையில்லாமல் நீ எதுவும் பேசிகிட்டு இருக்காத, என்னை டச் பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டாங்க. போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண வந்ததும் பிடிச்சி தள்ளி விட்றா. நீ என்ன தைரியம் தான் என் மேலே கையை வைப்பான்னு சொல்லிட்டா. அப்போ அவன் வெறி பிடிச்ச மாதிரி மாறிடுறான். அங்கே வந்து வாஷ்ரூம் கிழத்துட்டு வந்துட்டு ப்ரஷ் பண்ண அவன் உன்னை கிஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோமே ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டுருக்கா. அங்கே வந்துட்டு அவன் வாயில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நானே கொப்பளிக்க வைக்கிறேன் வாய் அப்படின்ற சொன்னதும், நீ இப்போ ஏதாச்சும் என்ன பண்ணேன்னு வச்சுக்கோமே நான் இங்கேவே வந்து செத்து போயிடுவேன்னு சொன்னதும், அங்கே வந்துட்டு அவன் சாரி கேட்குறான். பிறகு ஹீரோயின் பக்கத்துலேயே உட்காந்துருக்கோமே எதுக்காக இங்கேவே இருந்துட்டுருக்க, முதல்ல இங்கே கிளம்பு அப்படின்ற சொன்னதும், நீ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் உண்மையிலேயே வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், நான் வந்து இதுக்கப்புறம் எந்த தப்புமே பண்ண மாட்டேன்னு சொன்னதும், பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது, மரியாதையை ரூமை விட்டு வெளியே போகிறேன் இல்லை நான் போகவான்னு சொன்னதும் அவனே பேசாமல் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்காக பாலெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்ட்டு சொல்கிறான். பட் அவள் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா, கண்டுக்கவே மாட்டா. நம்ம ஹீரோயின் அங்கே புக்கு படிச்சுட்டு இருந்தா. அங்கேயுமே வந்துட்டு ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து கோட்டெல்லாம் போட்டு விட்டதும், உன்னோட எந்த ஹெல்ப்பும் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. பிறகு நீயான மீட் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த கிம்ச்சி வந்துடுறா. என்னோட ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்டதுமே, ஏன்னா நீ பைத்தியம் ஆயிடுச்சியா, நான் வந்து உன்னோட ஹஸ்பண்ட் என்னை தூக்கி மடியிலே வச்சுட்ருக்கேன், எங்கே அவன் இருக்கான் அப்படின்றத கேட்டதும், அப்போ அங்கே அவள் கோவப்பட்டுட்டு நீ வந்து என்னோட ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ணி தானே வந்துட்டு வச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்பட்டுட்ருக்கா. தேவையில்லாமல் இப்படி கத்துற வேலை வைக்காதான்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோவும் வந்துடுறா. நீ கூட வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதுமே, நான் உங்களை நினச்சி தான் கவலைப்பட்டீங்க வந்தேன் அப்படின்ற சொன்னதும், நம்ம ஹீரோ இன்றைக்கி தான் நம்மளோட அந்த லாஸ்ட் டேட்டு கான்ட்ராக்டில் நம்ம 2 பேர் டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு சொன்னதும், நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் உண்மையிலேயே உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு தடவையாச்சும் என்னோட லவ்வை நீங்கள் புரிஞ்சுக்கோங்களேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அங்கே நம்ம ஹீரோ நீ வந்து புரிஞ்சுக்கோ, நான் அவளை மட்டும் தான் எப்பயுமே லவ் பண்ணுவேன்னு சொன்னதுமே அவள் ஹக் பண்ணிட்டு சரி ஓகே நீங்கள் ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டு அங்கே இருந்து போயிடுறா. பிறகு ஹீரோயினுக்கு உடம்பு வேறு வீட்டில் முடியல போல். அப்போ அவங்க அம்மா பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னதும், யாரா எனக்கு அம்மான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த லீயோட அம்மா தான். அவங்க வந்ததுமே என்ன புதுசாக என் அம்மான்னு சொல்லிட்டு வரீங்க, உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்டதும், லீ வந்து டோட்டலாக ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாமா, ப்ளீஸ் நீ வந்துட்டு எப்படியாச்சும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு, கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும், நான் ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டதுமே அந்த லேடி பெரிய ரகலையாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். நீங்கள் தேவையில்லாமல் இங்கே கத்துற வேலை வைக்காதீங்க, உங்களுக்கு எவ்வளோ காசு வேணுமோ நான் கொடுக்குறேன், இங்கேருந்து போங்க அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அந்த லேடிக்கு எதுக்கு நீ காசு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன்னு சொன்னதும், இந்த டயத்தில் நீ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், நீ வா ரெஸ்ட் எடுக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு வேற ரொம்ப முடியல போல். நம்ம ஹீரோ தான் அங்கே ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். அப்போ அங்கே லூவோட அம்மா வந்துட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உன்னோட பிரதர் எங்கள் வீட்டில் இல்லாத டயத்தில் அவங்க ஒரு அஃபேர் வச்சுட்ருக்கேன்னு கேட்டதும், நீங்கள் என்ன ஒரு பெரிய மனுஷி தானே, மருமகளுக்கு உடம்பு முடியலைன்னா எப்படி பார்த்துக்கணுன்ற அறிவு இல்லாமல் பார்க்குறவங்க மேலே இப்படியெல்லாம் பழி போடுவீங்களான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டினதுமே அவங்களால எதுவும் பேச முடியல, பேசாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. எனக்கு ஹீரோயின் அங்கேருந்து எந்திரிச்சதுமே, நீ வந்துட்டு இதுக்கப்புறம் இங்கெல்லாம் இருக்க வேணாம், நான் வந்து உன்னை என் கூட சேர்ந்து கூட்டிகிட்டு போக போகிறேன் வேறு ஒரு இடத்துக்கு அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஒன்றுமே புரிய மாட்டுது. அதுக்கப்புறம் அங்கே வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் போல். அங்கே லூ கால் பண்ணிவிட்டு நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ அங்கே ஃபோனை வாங்கி கட் பண்ணிடுறான். நீ ஏன் பண்ண, அவன் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிட போகிறான், நான் இப்போ உடனே கிளம்பணும்னு சொன்னதும், அவன் நினச்சாலும் நம்ம எங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது, வேறு யாராலையும் எங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்க முடியாத இடத்துக்கு தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ எதை பற்றி நீ கவலைப்படாது, இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றத சொல்லிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.